ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி மாதிரி பண்டிகைகள் போது நெறைய பேர் நம்ம வீட்ல பிரியாணி இல்லன்னா நெய்ச்சோறு அந்த மாதிரி செய்வோம் இல்லையா? அதுக்கு தொட்டுக்கிறக்கு நல்லா திக்கா, டேஸ்டியா ஒரு சிக்கன் கறி ஒண்ணு நல்லா கெட்டியா பண்ண போறோம். இந்த சிக்கன் கறிய எப்படி ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா பண்ணலாங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கீஸ் கிச்சன். எலும்போட உள்ள கோழிக்கறி 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது இந்த தொடை பீஸ், அந்த தை பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். சிக்கனை சின்ன சைஸ் துண்டுகளாக வெட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால பெரிய சைஸில் 2 பெல்லாரி வெங்காயம் எடுத்துட்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குவோம். 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி புதினா தழை 1 கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சமா கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுப்புல ஒரு திக்கான இரும்பு கடாயை வச்சு அதுல 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெயில செஞ்சாதான் இந்த சிக்கன் கறி நல்லா டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தோட இந்த பட்டை, லவங்கம், இந்த சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சோம்பு செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோட அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா நமக்கு ரெட்டிஷாக வர்றதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த சிக்கன் கறி நல்ல நிறமா நல்லா இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வந்துருச்சு. இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சியும் 1 முழு பூண்டையும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன்லாம் பண்ணும் போது ஒரு பூண்டு வந்து ஃபுல்லாக போட்டால் தான் அது நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இப்படி கைவிடாமல் நல்லா கிளறிக்குவோம். இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதில் எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும் போது அதில் நம்ம நறுக்கி வச்சிருந்தால அந்த தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கிளறிக்கணும். இதுல இருந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அது சாஃப்டா வேகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். இந்த சிக்கன் கறி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானது தாங்க. இது வந்து நம்ம சாதாரணமா பிரியாணியோ அல்லது வேற ஏதாவது ஒரு கறி குழம்போ செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுல உள்ள கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் கறியை சைட் டிஷ்ஷா பண்ணிக்கலாம். ஆனா இது வதக்குறதுக்கு தான் ரொம்ப அதிகமான நேரம் ஆகும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்குனாதான் இந்த சிக்கன் கறி ஃபைனலா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். இது கூட நம்ம பொடியா அரிஞ்சு வச்சிருந்தாலே இந்த மல்லி புதினா தழைகளை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மல்லி புதினா சேர்த்த பிறகு இப்படி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இது கூட நம்ம தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூள் உப்பு அது போட்டு சமைக்கிறத விட இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு சமைச்சாதான் நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே நல்லா டேஸ்டியா இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கரம் மசாலா பொடி இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன கறி மசாலா பவுடர் இல்லைன்னா பிரியாணி பவுடர் இருக்கோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடருடைய பச்சை மசாலா ஸ்மெல் போறதுக்காக நம்ம நல்லா இதை வதக்கிக்கிறோம். இதை ஒரு 2 நிமிஷமாவது இப்படி நல்லா இந்த எண்ணெயில வதக்கணும்னா தான் நம்மளுக்கு இந்த கறி வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா நம்ம சிக்கனுக்கு வந்து எதுவுமே மேரினேஷன் சேர்த்துக்கல. சப்போஸ் நம்ம உப்பு தயிர்லாம் போட்டதுக்கு மேரினேட் பண்ணிட்டு அது கூட மஞ்சள் இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்காம டைரக்டாவே இந்த சிக்கனை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை மசாலா ஸ்மெல் மாறின உடனே நம்ம இந்த வெட்டி வச்சிருந்தாலே அந்த சிக்கனை சேர்த்துக்கிறோம். கோழிக்கறியை சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்படி ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா ஹீட்ல போட்டு இப்படி வதக்கணும் அப்படின்னா தான் இதில் உள்ள கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிட்டு இது நல்லா நம்மளுக்கு வேகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு சிக்கன் கறி பண்ணும் போது அதில் நிறைய நீர் சத்து இருக்கும். அதெல்லாம் இப்போ நல்லா வத்திருச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படி வதக்கணும் இல்லையா, இனிமேல் டைட்டாக ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுட்டு மீடியமாக நம்ம ஹீட்டை குறைச்சி வச்சுக்குவோம். பிராய்லர் சிக்கன்னா நம்மளுக்கு இது 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நம்ம தீயை குறைச்சி வைப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 20 நிமிஷமாவது அது எடுத்துக்கும். அப்போ தான் அது நல்லா வேகும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிராய்லர் சிக்கன் தான். 10 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னா நம்ம அதை மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு அதை ஒரு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்குவோம். இந்த சிக்கன் கறி பண்ணும் போது நம்ம எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. நம்மளுக்கு இந்த சிக்கன்ல இருந்தும் இந்த வெங்காயம் தக்காளியில இருந்தும் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியை வச்சேதான் இந்த சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுல இருந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது பாத்தீங்களா. இப்பவும் இதுல கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது. இதை நல்லா வத்த விட்டுக்கணும். அதே சமயம் பார்த்தோன்னா நம்மளுக்கு சிக்கன் கறி வந்து இப்போ கொஞ்சம் லைட் கலர்ல இருக்குது இல்லையா, இப்படி இல்லாமல் நம்மளுக்கு சிக்கன் கறி ஹோட்டலில் இருக்க மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். அதுக்காக நம்ம மூடியை திறந்து வச்சுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா
கொஞ்ச நேரத்திலே தண்ணிலாம் நல்லா வத்திடும். நம்ம பண்ற சிக்கன் கறி நல்லா தொக்கு மாதிரி கெட்டியா வரணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த பாத்திரம் தாங்க. இது வந்து ஒரு இரும்பு பாத்திரம். இது கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக்கான பாத்திரத்தில பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா சிக்கன் கறி பண்ணிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இத நல்லா இப்படி வத்த விட்டுட்டோம். இப்ப பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்துட்டு, இது நல்லா சுருண்டு வர்ற மாரி இந்த கறி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா இத வதக்கிக்கணும். இதுக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இந்த கெட்டியான சிக்கன் கறி நம்ம சும்மா சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாரி கொஞ்சம் ரசம் வச்சுட்டு நம்ம இத வந்து சைட் டிஷ் மாரி வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி இது நெய்ச்சோறு, பிரியாணி இதோடலாம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சிக்கன் தொக்கு கறி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தவங்க நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.